மேலே நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்குது மெதுவடை. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இன்னைக்கு? வாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி 2லேருந்து 3 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஊறி வந்த உளுத்தம் பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, லைட்டாக மட்டும் தண்ணி சேருங்க. மாவு நல்லா கட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அரைச்சி எடுத்த உளுத்தம் பருப்பை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக சோடா மாவு, பொடியாக நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகா, உங்ககிட்ட அரிசி மாவு இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. வடை இன்னும் சாஃப்டா இருக்கும். இது கூடவே மிளகு, சீரகம் சாப்பிட ஆளா இருந்தா அதுவும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உளுத்த வடை தட்டத்துக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணியை நான் பக்கத்துலயே வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கையிலயும் தண்ணியை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு உருண்டியே உருட்டி ஒரு கையில வச்சு நல்லா தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்து தண்ணி நீங்க அப்ளை பண்ணிருக்கிறதுனால கையில ஒட்டாம வரும். உங்ககிட்ட வாழை இலை இருந்தாலும் அதுலயும் இதே மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிட்டு வடை தட்டி பாருங்க, எலியில ஒட்டாம வரும். இப்போ நல்லா சூடா காஞ்சி இருக்கிற எண்ணெயில அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு எல்லா வடையும் இதே மெத்தட்ல தட்டி போடுங்க. எண்ணெயில போட்ட உடனே வடையை திருப்ப கூடாது. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும்போது வடையை 2 சைடும் திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்த மேல எல்லா பபிள்ஸும் அடங்கின மேல வடையை எடுத்துடலாம். அவ்வளவுதான். கிறிஸ்பியான சாஃப்டான உளுத்த வடை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க.